அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் ஷாபான் மாதமாகும். இந்த மாதத்தில் உபரியான நோன்புகளை நோற்றார்கள். அதன் சிறப்பினையும் எடுத்துரைத்தார்கள். 1000 மாதங்களை விட சிறப்பான இரவான லைலத்துல் கத்ர் இரவு ரமதான் மாதத்தில் உள்ளது. ஷாபான் மாதத்துக்கு அடுத்தபடியாக ரமதான் மாதம் உள்ளது. ரமதானை வரவேற்கும் விதமாக இந்த மாதத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் அதிகமான நோன்புகளை நோற்றுள்ளார்கள். இதை பற்றி கேட்டபோது, ஒரு அடியானுடைய அமல்கள் எல்லாம் இந்த மாதத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றன. எனது செயல்கள் நான் நோன்பு நோற்ற நிலையில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என ஆசைப்படுவதாக நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் ரமதானின் ஆரம்பத்தை அறிந்து கொள்ள ஷாபான் முதல் பிறையிலிருந்து கணக்கிடுங்கள் எனவும், ரமதானுக்காக ஷாபான் பிறையை கணக்கிட்டு வாருங்கள் எனவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதீஸ்கள் பதிவாயிருக்கு. இதன் மூலம் ஷாபான் மாதத்தின் சிறப்பை நாம் அறிந்து கொள்ளலாம். ஷாபான் மாதத்தில் நம் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றன. மேலும் ரமதான் மாதத்தை வரவேற்கும் விதமாக இந்த மாதத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது நோன்புகளை நோற்பது, குரான் ஓதுவது, திக்ருகள் எடுப்பது சொல்லிட்டு அதிகமாக ரமதானில் நம்ம என்ன அமல்கள்லாம் செய்வோமோ அதை எல்லாம் இந்த மாதத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி கொள்ள வேண்டும். இதை மாதிரி நம்ம செய்யும்போது ரமதானின் நம்முடைய அமல்கள் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. அதனால் எந்த அளவுக்கு அதிகமாக அமல்களை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிக அமல்களை செய்து இந்த மாதத்தை நாம் சிறப்பிக்கலாம். ரமதான் மாதம் வரப்போகிறது. 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு லைலத்துல் கத்ர் இரவு அந்த மாதத்தில் இருக்கிறது. அந்த இரவை நாம் எப்படியாவது அடைய வேண்டும். இந்த மாதத்தை நாம் முழுமையாக நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சொல்லிட்டு ஒவ்வொரு மனசில் கண்டிப்பாக இந்த எண்ணங்கள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒன்றா நம்ம யோசித்து வச்சுருப்போம். இத்தனை குரான் இந்த வருஷம் எப்படியாவது இத்தனை குரான் முடிச்சிடலாம், இந்த ரமதானில் இந்த துவாக்கள் ஓதலாம், இந்த திக்ருகள் எடுக்கலாம் சொல்லிட்டு நாம் ஒன்றா நினைச்சிருப்போம். ஆனா நாம என்னதான் அமல்கள் செய்ய நினைத்தாலும் அல்லாஹ்வின் நாட்டம் கண்டிப்பா நமக்கு தேவை. அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் கண்டிப்பா இது சாத்தியமில்லை. நம்ம என்ன அமல் செய்ய நினைச்சாலும் அல்லாஹ்வோட உதவி கண்டிப்பா நமக்கு தேவை. ஏன்னா அல்லாஹுக்கும் நமக்கும் இடையில் ஷைத்தான் இருக்கிறான். ஷைத்தான் எப்படியாவது நம்ம அமல்களை செய்ய விடாம தடுப்பான், நிறைய தடைகளை போடுவான். அதனால அதிலிருந்து காத்து கொள்ள அல்லாஹ்வின் உதவி நிச்சயம் நமக்கு தேவை. நம் அமல்கள் நல்லபடியாக நாம செய்யவும் அல்லாஹ் கிட்ட துவா செய்ய வேண்டும். அந்த வகையில் ஷாபான் முதல் பிறை பிறந்துவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றிலிருந்து ரமதான் மாதத்தை நாம் சிறந்த முறையில் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு துவாவை இன்னைக்கு நான் சொல்கிறேன். இன்று முதல் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை தினமும் ஓதிட்டு வாங்க. உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளவோ அதிகமாக ஓதுங்க. நல்ல பொருள் கொண்ட துவா இது. இந்த துவாவின் ஓதுவதின் மூலம் இன்ஷா அல்லாஹ் ரமதான் மாதத்தை சிறப்பாக நாம் அடைய முடியும். அதிக அமல்களை நம்மால் செய்ய முடியும். அல்லாஹ் நிச்சயம் அதற்கு நமக்கு உதவி செய்வான். அதனால முதல்ல அந்த துவா என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். இறைவா, எங்களுக்கு ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்வாயாக. ரமதான் மாதத்தை எங்களுக்கு கிடைக்க செய்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதம் வந்துவிட்டால் இந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என ஹதீஸ்ல பதிவாயிருக்கு. ரஜப் மாதம், அதை தொடர்ந்து ஷாபான் மாதம், இந்த 2 மாதத்திலும் இந்த துவாவை ஓதியுள்ளார்கள் என ஹதீஸ் இருக்கு. ஆனா இந்த ஹதீஸ் சஹீஹானது அல்ல. ஆனா ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடம் ரமதான் மாதத்தை அடைய, மேலும் அதில் நோன்பு, கியாமுல் லைல் ஆகியவற்றை அடையும் பாக்கியம், லைலத்துல் கத்ர் இரவை அடையும் பாக்கியம் ஆகியவற்றை கேட்பது எந்த தவறும் இல்லை.
இந்த துவா சஹிஹான ஹதீஸ்களில் வரவில்லை என்றாலும் இதில் உள்ள பொருளை நம்ம பார்த்தா ரமதான் மாதத்தை அடையும் வகையில் கேட்கப்படும் துவா. இது போன்ற பொதுவான வார்த்தைகளை கொண்டு துவா கேட்பதில் எந்த தவறும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை கேட்டுள்ளார்கள், கேட்க சொன்னார்கள், நாம் கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த துவாவை ஓதாமல் ரமதான் மாதத்தை நாம் சிறப்பாக அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த துவாவை ஓதலாம். அல்லாஹ் ஆலம். அதனால் இன்றிலிருந்து இந்த துவாவை நீங்கள் பொதுவாக கேட்குற துவாக்களோட சேர்த்து ஓதிட்டு வாங்க. ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு நாம் துவா செய்வோம்ல, அந்த துவாவில் இந்த துவாவையும் சேர்த்து ஓதிட்டு வாங்க. ரமதான் மாதத்தை அடைந்து அதில் அதிக அமல்களை செய்யும் பாக்கியத்தினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.